வணக்கம். கேட்போர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாணக்யா இன் டெய்லி லைஃப் ரிட்டன் பை ஆத்தர் ராதாகிருஷ்ணன் பிள்ளை. அவங்களோட புக்கில் நம்ம 2 பார்ட்டு என்னோட தமிழில் கேட்டிருக்கோம். ஸோ அதில் இந்த தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதோட டாபிக் வந்து டைம் ஃபார் திங்கிங். நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் என்னென்னு முடித்தோன்னா, ஒரு 20 நிமிஷம் அமைதியாக மெடிடேட் பண்ணுங்கள். எடுத்தோடனே மெடிடேஷன் உச்சிக்கு யாராலையும் கண்டிப்பாக போக முடியாது, கரெக்டாக? அப்போது நம்ம மனசு என்ன சொல்லுங்கிறத நம்ம மெடிடேட் பண்ணி தான் கேட்க முடியும். அட்லீஸ்ட் கண்ண மூடி உட்காந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் சேட்டர் பாக்ஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் ஆத்தர் எப்படி கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வரப்போகிற டாப்பிக்கில் கேட்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுக்கு மட்டும்தான் திங்கிங் எபிலிட்டி இருக்குது, கரெக்டாக? இன்னும் ஸ்பெஷலி எனக்கு என்ன தோணுன்னா, அவங்களால சிரிக்க முடியும். மித்த மிருகங்களால் சிரிக்க முடியாது. அது ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் அதில் 3 இது மனுஷனுக்குள்ள ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியாக அவங்க சொல்கிறாங்க. யார்? அவர் தான் சாணக்யா. ஸோ என்னென்ன குவாலிட்டினா, அனாலிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங். இந்த 3 மனுஷனுக்குள்ள ஸ்பெஷல் குவாலிட்டி. அறிவால் தான் அவன் இவ்வளவும் பண்ணுறான், கரெக்டுங்களா? அந்த 3 விஷயம் அவனை நல்லாவே கொண்டு வருது. இல்லை, அதனால தான் அவன் நல்லா திங்க் பண்ணுறதுனால தான் அவன் மற்ற அனிமல்ஸை காட்டிலும், உயிரினங்களை காட்டிலும் வித்தியாசமாகவும் முன்னேறவனாகவும் இருக்கான். அந்த மிருகங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம காட்டிலேருந்தோ இதுலேருந்தோ தண்ணியிலேருந்தோ காட்டிலேருந்தோ நமக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல வளர்றதுக்கும் சௌகரியமானதை நம்மளால் செஞ்சுக்க முடிஞ்சு. ஏன்? பிகாஸ் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம அதை எவ்வளோ நல்லா பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ நல்லா இது பண்ணுவோம், கரெக்டுங்களா? நம்ம 2 விஷயத்த நம்ம குழப்பிக்கிறோம், திங்கிங் அண்ட் ஒரியிங். நான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ திங்கிங் வேறு, ஒரியிங் வேறு. ஒரியிங்னா எப்படின்னு இவர் ஆத்தர் சொல்கிறாருன்னா, ஒரு ராக்கிங் சேர் மாதிரி. இந்த ஆடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா ஒரு சேரு? அது மூவ் ஆகும், ஆனால் முன்னேறி போகாது. இட் வில் ஹாவ் ஆக்ஷன் பட் நோ ப்ராக்ரஸ், கரெக்டுங்களா? நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஏதோ ஒரு மூவ்மெண்ட் போகிறதான் திங்கிங். கிடையவே கிடையாது. அது வெறும் ஆக்ஷன் மட்டும் தான், ப்ராக்ரஸே ஆகாது. இதே திங்கிங் இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்கள். நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், அதை இமேஜின் பண்ண முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ணியும் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். இது மூவ் ஆகும், ப்ராக்ரஸ் கொடுக்கும், ரிசல்ட்ஸ் கொடுக்கும், வில் கெயின். அதுதான் திங்கிங்னு நமக்கு ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவங்க சொல்கிறாங்க. அர்த்தசாஸ்திரத்தில் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அன்விக்சிகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கிளியர் திங்கிங். எவ்வளோ தெளிவாக சிந்திக்கிறோமோ நம்மளால் அவ்வளோ விதமான விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். காலையில் எந்திரிச்ச நிமிஷத்துலேருந்து நமக்கு ஒரு கிளியர் திங்கிங் இருந்துச்சு, கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, த டே வில் கோ வெல். இப்போ இதே இருந்தாலும் அது ஒரு பழக்கமாக இருந்துச்சுன்னா, வில் பி ரீச் த ஹைட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் கிரேட்ஃபுல்லி. கண்டிப்பாக நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். கவனிங்க, அதை கவனிச்சுட்டு பாருங்கள். தேர் வில் பி அ மேசிவ் சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்திரிச்ச உடனே, தூங்கி எழுந்தோடனே என்ன பண்ணுவோம்? மனசில் என்னென்ன ஓடும்? ஏதாவது பண்ணோம், அதை பண்ணோம், அப்படி இப்படி இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அதை முடிக்கணும். சேட்டர் பாக்ஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கும். நமக்கு அப்படி கொசாமொசான்னு திங்கிங் இருந்தால் அந்த டேவே கொசமொசான்னு போயிடும். இப்போ அதுவே கிளியராக இருக்குதுன்னு வைங்க, நமக்கு மூளையை, நம்ம மனசை, நம்ம நினைவுகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளோட டைரக்ஷன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், அப்படி இப்படின்னு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்க, கரெக்ட், குட். அதை பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். எதையுமே பாசிட்டிவாக பண்ணால் வில் பி கெட் அ வெரி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம்? இட் டிபெண்ட்ஸ். ப்ரேயர் பண்ணுவோம். நான் கண்டிப்பாக இது கிராட்டிடியூட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கிராட்டிடியூட் டு எவ்ரிதிங் எனிதிங், இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம மனசு உடனே வாண்டராக ஆரம்பிச்சிடும், அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சுத்த விடாதீங்க. 2 ஸ்டெப்பில் நம்மளோட அந்த டேவே சூப்பராக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா, நம்ம மனசுக்கு யோசிக்க விடணும். யோசித்ததுக்கப்புறம் அந்த டேவை எப்படி, நிறைய திங்கிங் இருக்கும்,
அதெல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணி ஒரு லைன் அப் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதை ஒரு பாலிட்டிக்ஸ்னு கூட சொல்கிறாரு அவர். எப்படி ஆர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸில் வந்து 3 ஸ்டடி இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் தியரி ஆஃப் பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாரு. சாணக்கியர் என்ன சொல்வார் அப்படின்னா, நம்மளோட திங்கிங் வந்து நிறையா இருக்கும். இன்னையோட டேயோட பிளான் என்னென்ன ஒர்க் முடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் பாயிண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அலைன் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இதை முதல்ல முடிக்கணும், இதுக்கு இது அவசரம் இல்லை ஆனால் இன்றைக்கி முடிக்கணும், இதை முதல்ல முடிக்கணும், இதை சேர்ந்த மாதிரி சேர்ந்து 4 வேலையை சேர்த்து ஒரு டைமில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் உங்களோட நாளுக்கான வேலைகள் என்னென்னவோ, அப்புறம் அதை கீயாக டிசைன் பண்ணுங்கள். இப்படியே ஒரு கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரியும், இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், அப்புறம் எதை ரீப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது நீங்கள் ஒரு லைன் பண்ணி ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஒரு டு டூ லிஸ்ட்டு கூட போட்டு வைங்களேன். தினம் காலையில் எழுந்திரிக்கணும், இந்த ஒர்க் முடிக்கணும், அந்த ஒர்க் முடிக்கணும், ப்ரொஃபஷ்னல் பர்சனல் எல்லாத்துக்கும் ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் டேக்கு போடுங்க, வீக் போடுங்க, மந்த்லி போடுங்க. அச்சீவர்ஸ் எல்லாருமே ஒரு கோல் வச்சுருப்பாங்க. எப்போவுமே யாருக்கு அதிகமான ட்ரீம் இருக்கோ, யார் ரொம்ப அதிகமாக இமேஜினேட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஹைட்டை ரீச் பண்ணிடுவாங்க. அந்த ஹைட்டை ரீச் பண்ணது மட்டும் சேச்சுரேட் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம்னு இருக்கும்போது தான் கன்ஃபார்ம் வில் ரீச் த ஹைட். நம்ம நினச்சதை விட கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். நம்மளும் நல்லாயிருப்போம், அடுத்தவங்களும் நல்லா இருக்க வைக்கலாம். கரெக்டுங்களா? அதான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், கண்டெம்ப்ளேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம இதை பண்ணலாம், இதை அடுத்தடுத்து இது வாக் இந்த ஒர்க் இந்த ஆர்டராக போனீங்கன்னா எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த டேயோட ஈவினிங்கில் செக் பண்ணுங்கள், எதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, எதை கம்ப்ளீட் பண்ணலை. இப்போது ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பார், நேச்சுரல் லவராக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருப்பார், மேனேஜராக இருப்பார், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருப்பார், டாக்டர், லாயர், ஆர்கிடெக்ட், பல மாதிரி அவங்களுக்கான ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ் இருக்குது. இதே ஃபேமிலின்னு எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம், ஸ்பவுஸாக இருக்கலாம், ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் தே ஹேவ் மெனி ரோல்ஸ் இன் தியர் லைஃப் டைம். எந்திரிச்சோன்னே என்ன வரும் மண்டேல, நமக்கு அது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த ரோல் இருக்குது, இந்த ப்ரெஷர் இருக்குது, இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ரஷ்அப் ஆகும் உடனே மைண்ட். அப்போ என்னாகும், தலைவலி வந்துடும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள், ஒர்க்கை அலைன் பண்ணுங்கள், கரெக்டாக போங்க. இப்போ நேச்சுரல் லவ்வராக இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், காலைல மார்னிங் வாக்கிங் போவார், இல்லை ஜிம் போவார். அப்புறம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கான டேயை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ வி ஆர். இப்போ பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கிளைண்ட்டை மீட் பண்ணுவார், ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுவார், மெயில் முடிப்பார். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அசைன்மெண்ட் முடிப்பாங்க. ஃபேமிலி பர்சனாக இருந்தால் சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்ன தேவை, க்ராசரிஸ் போடுறதா, குழந்தைக்கு பர்த்டேவா, இல்லை ஏதோ ஃபங்க்ஷனா, இல்லை வயசானவங்களுக்கு கவனிக்கிறதா, இல்லை ஃபேமிலி டூர் போகிறோமா, அதுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணணும், அதுக்கு எங்கே போகிறோம், அதெல்லாம் பிளான் பண்ணுவோம்ல. கண்டிப்பாக எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்குது. அது சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறோம், என்ன ஆர்டரில் மூவ் பண்ணுறோங்கிறத நம்ம ப்ரெஷர் இல்லாமல் அந்த ஒர்க்கை அலாட்டட் டைமில் ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ இட் வில் பி குட் அண்ட் டிஸ்டர்பே பண்ணாது, நம்ம பிளான் படி போயிட்டே இருக்கலாம். வடிவேலு கூட சொல்லுவார்ல, பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணாதீங்க, அந்த மாதிரி அழகாக போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஒர்க்கை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இவ்வளோ ஒர்க் இருக்குது, ஒரு 10 வேலை அன்றைக்கான வேலை முடிக்கணும் அப்படிங்கிறப்போ எதுனாலும் முதல்ல ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மொமெண்ட்டை திங்க் பண்ணுங்கள், எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ண முடியாது, என்ன பிரச்சனை வந்தாலும் எடுத்தோன்னு ஒரு சொல்யூஷன் தேடாதீங்க. ஒரு நிமிஷம் நின்று எதை பண்ணலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த இது வந்து ஈஸியாக மூவ் ஆகும், அந்த கரெக்டாக தெளிவாக கேரம் போர்டு வேறு பார்த்துருக்கீங்களா, அதை வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம் லிசன் பண்ணணும், எந்த இடத்துல பார்த்தடிச்சு அந்த காயின் விழுகும், அந்த மாதிரி நம்ம ஒர்க்கை டிசைன் பண்ணணும், கிளாரிட்டி அடிக்கணும், அடித்தா தட்டி தூக்கிடலாம். கரெக்டுங்களா? அப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஒரு க்ராசரிஸ் போகணும், ஆனால் எனக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது, ஆனால் ஸ்டாக் 2 நாளைக்கு இருக்குது அப்படின்னா அவசரப்பட்டு நம்ம போகணும்னு இல்லை, வேறு வேலையை முன்னாடி இருக்கதை முடிச்சிடலாம். இதே மாதிரி காலேஜ் அசைன்மெண்ட்ஸ்னு எடுத்து பாருங்களேன், 2 வாரம் கழிச்சு சப்மிட் பண்ணால் போதும். இப்போ ரஷ்அப் பண்ணி அந்த ஹோம்ஒர்க்கை முடிக்க வேணாம், வேறு அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஆத்தர் சொல்கிறாங்க.
எது ஃபஸ்ட்டு முடிக்கணுமோ அதை முதல்ல முடிச்சிருங்க, எதை வெயிட் பண்ணணுமோ அதை வெயிட் பண்ணி முடிங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அந்த டே ஃபினிஷில் என்ன பண்ணுங்க, இந்த நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பீங்களா டு டூ லிஸ்ட்டில், அதில் டிக் பண்ணிக்கோங்க எது முடிச்சிருக்கீங்க, முடிக்கல, ஏதாவது மிஸ் அவுட் ஆகிருக்கா, எது எமர்ஜென்சி, எது அர்ஜென்ட்டு, அதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், ஒரு பேப்பரை தினப்படி எழுதுவாங்க, சிலர் கம்ப்யூட்டரில் நோட் பண்ணுவாங்க, சிலர் மொபைலில் நோட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட மூளை தெளிவாக இருக்கும், என்ன செய்ய போகிறோங்கிறது தெளிவாக இருக்கும். தெளிவாக இல்லாதவன் தான் வேலை செய்யாமல் இஷ்டத்தை என்னத்தமாவது ஓட்டுவான். கரெக்டாக நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு கிளாரிட்டி ஆஃப் ரோல் இருக்குது, கிளாரிட்டி ஆஃப் பிளான் இருக்குன்னா எதையுமே நம்ம ஒழுங்காக பண்ண முடியும். சில சேஞ்சஸ் ஆனால் கூட அடுத்த தடவை நம்ம பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நீங்களே உங்களை அறியாமே தெரியும், ஓ இவ்வளோ வேலை நம்ம பார்த்துருக்கோமா, இவ்வளோ வேலை நமக்கு தெரியுமா, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கா, அப்படி தெரிஞ்சிருக்கோங்கிறதே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்ல வராரு. ஆனால் நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு இந்த புக்கை சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐ வில் ஹேட் அ மெனி சேஞ்சஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட் பண்ணுங்க, டு டூ லிஸ்ட்டை. டேவை சூப்பராக ப்ராக்ரஸ் கொண்டு போங்க. எது தேவையில்லையோ அதை க்ராப் அவுட் பண்ணுங்கள், எது ரீப்ரியாரிட்டைஸ் பண்ணுமோ ரீப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு 4 தடவை டிக் பண்ணி பாருங்களேன். போக போக உங்களுக்கு ஒரு பழக்கமாயிரும். நீங்கள் நிறைய விஷயங்களை அந்த அந்த நாள், அந்த மாதத்தில், அந்த வருஷத்தில் நிறையா சாதிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நல்லா தெளிவாக யோசிச்சு கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ரீச் பண்ணலாம். பிக் பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, ஒரு அழகாக ட்ரீம் பண்ணியிருப்பாங்க, அதை டிக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதே தான் சுவாமி சின்மயானந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளான் அவுட் யுவர் ஒர்க் அண்ட் ஒர்க் அவுட் யுவர் பிளான். ஒர்க் என்னன்னு பிளான் பண்ணுங்கள், அதே மாதிரி பிளான் பண்ண ஒர்க்கை செஞ்சு முடிங்க. ஈஸியாகவும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள், அலைன் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள், அதை செஞ்சு முடிங்க. இதுதான் இந்த நம்ம டைம் ஃபார் திங்கிங்கில் நம்ம கற்றுக்கிட்ட சூத்திரம். இது பண்ணுங்களேன், கண்டிப்பாக மெனி சேஞ்சஸ் இருக்கும். நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை, பெரிய அவங்க இல்லை, இவங்க இல்லைங்கிறனாலும் இது ஒரு சின்ன சின்ன ஒரு படியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ஆத்தர் சொல்கிறாரு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். Okay, this is the third topic. Listen me, hear me on the next topic. Hear me with Abhi. See you. Sorry, hear me. Bye.